ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டே 2 இன் அட்லாண்டா. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேர்ல்ட் ஆஃப் கொக்கோகோலா மியூசியம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஏக்கர்ஸ். இது எல்லாமே கொக்கோகோலா கம்பெனியோடது தான். ஜார்ஜியா அக்வாரியம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே கொக்கோகோலா கம்பெனி தான் 9 ஏக்கர்ஸ் அவங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அந்த லேண்டில் தான் இப்போது ஜார்ஜியா அக்வாரியம் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அட்லாண்டாக்கு பிளான் பண்ணி வந்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே நாளில் கவர் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வியூ. நிறைய டால் ரைஸ்டு பில்டிங்ஸ் இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. டிக்கெட்ஸ்லாம் ஆன்லைன்லேயே எடுத்ததுனால ஒரு 10 to 15 மினிட்ஸ் சேவ் பண்ணியாச்சு. ஏன்னா லைனில் நிற்கல நாங்கள் டிக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ டைரெக்டாக என்ட்ரன்ஸ்க்கு என்டர் ஆயாச்சு. என்டர் ஆன உடனே இந்த கிளாஸ் பில்டிங் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த வியூ. ஸோ அப்படியே நம்ம ரைட் சைடில் பார்த்தோன்னா ஒரு பெரிய ஃபேன் இருக்குது. இந்த ஃபேனுக்கு கீழே நின்னா காற்று வருமான்னு தெரியல, ஆனால் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. என்டர் ஆன உடனே நம்ம பேக்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணாங்கங்க. நம்ம இவங்க பிராண்டு கொக்கோகோலா பிராண்டை தவிர வேறு ஏதாவது பிராண்ட் கூல்ட்ரிங்க்ஸோ இல்லை வாட்டரோ எடுத்துகிட்டு வந்திருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அந்த பாட்டிலோட லேபிள்ஸ் எல்லாம் வெளியிலே பிச்சு எடுத்துடுறாங்க. கேட்டால் அவங்க கொக்கோகோலா பிராண்டை தவிர வேறு எந்த பிராண்டையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டோம், அதனால தான் நாங்கள் இந்த லேபிள்ஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரீசன் கூட கரெக்டாக இருந்தது. ஸோ நாங்கள் வாட்டர் கேனில் இருக்க லேபிள்ஸ்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய கூல்ட்ரிங்க்ஸ், கொக்கோகோலாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம ஃப்ரீயாக நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்தாங்க. எங்கள் 3 பேருக்குமே லைட்டாக கோல்டு இருந்ததுனால என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் கொக்கோகோலா இன்றைக்கி டேஸ்ட் பண்ணார். ஸோ எப்படியாவது அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிடலாம் சொல்லிட்டு சமீக்ஷா ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ சாம்பிள் கொக்கோகோலா குடிச்சிட்டு இந்த ட்ராஷ் பின்னில் போட்டுருங்க, அதை எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கிவ் இட் பேக் அப்படின்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கேயே ட்ராஷ் பண்ணிவிட்டு நம்ம என்டர் ஆக போகிறோம். Welcome to the Coca-Cola Loft. Over 100 years of Coca-Cola history is in this room. Please come down the ramp. Please come down the ramp and join me on this lower level. We're just going to be in this room for 8 minutes. I am just going to be your ambassador for this room and your next. Welcome to the Coca-Cola Loft. Over 100 years of Coca-Cola history is in this room. Please come down the ramp and join me on this lower level. I'm going to give you a quick history of Coca-Cola, tell you about the exhibits, and point out some artifacts. Face me. Face me. Family behind. Stroller, family behind. There we go. Hey, want to sit up front? Sit up front. Please come down the ramp for me, or do what you... ஸோ இந்த தாத்தா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொக்கோகோலாவோட ஹிஸ்ட்ரியை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, ஃபஸ்ட்டு வித் கொக்கோகோலாவோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். நாங்கள் பாப்பா வச்சுருந்ததுனால எல்லா இடத்துலையுமே கொக்கோகோலாவில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டாலர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எங்களுக்கு தான் கொடுத்தாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக கைண்டாக பேசினாங்க. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 3D மூவி தான் பார்க்க போகிறோம். அது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, யாரும் வீடியோ இல்லை ஃபோட்டோகிராஃபிஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் மூவி பார்க்க போகிறோம். 3D மூவி பார்த்து முடிச்சுட்டு இந்த ஹாலுக்கு தான் வந்தோங்க. இந்த ஹாலில் நிறைய மல்டிபிள் எக்ஸிபிட்ஸ் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா போலார் பியர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க. ஸோ அவங்களோட நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நாங்களும் எடுத்தோம். அவங்க அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா ரொம்ப நேரம் நிற்க முடியாது இல்லையா, அதனால் அப்பப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க.
இந்த ஊரில் வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் வந்து பயங்கர ஃபேமஸான கேமு. ஸோ அதில் வந்து விளையாடின ஒரு ஃபேமஸான ஒரு ஆளோட அவங்களோட ஒரு ஷர்ட்டும் ஒரு டிஷர்ட், அதுக்கப்புறம் அவங்க விளையாடின ஒரு ஷூஸுமே இங்கே வச்சுருந்தாங்க. பட் பயங்கர ஃபேமஸான ஆளாக இருப்பார் போல இருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த ஊருக்காரங்க வந்து நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொக்கோகோலா பாட்டில் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் வந்து கொக்கோகோலா ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பாட்டில் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஃபில் என்ன கரெக்டான லெவலில் ஊற்றிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு செப்பரேட்டான ஒரு ரோபோ மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மிஷின் வந்து ரோபோ மாதிரியே ஆக்ட் பண்ணி அழகாக சூப்பராக வந்து செக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய கொக்கோகோலா பாட்டில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது வந்து ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸ் பண்ணி அழகாக வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து கொக்கோகோலா சேலஞ்சு சொல்லிட்டு ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சுருந்தாங்க. கீழே வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அது கேட்குது. ஸோ எவ்வளோ கரெக்டாக சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. 5 கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலார் பியர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த எக்ஸிபிட்ஸ், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்த எக்ஸிபிட்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து கிஃப்ட் ஷாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ கிஃப்ட் ஷாப்புக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயும் கொக்கோகோலா என்னென்ன கண்ட்ரீஸில் விற்கிறாங்களோ அந்தந்த கண்ட்ரீஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் கோக் வந்து கிடைக்கிது. ஸோ அதையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பூத் மாதிரி வச்சுட்டு கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஜிக்கோ சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து இது கோகனட் வாட்டரில் வந்து ஏதோ ஒரு ஃப்ளேவர் போட்ட மாதிரி இருந்தது. அதையும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. வேர்ல்ட் ஆஃப் கொக்கோகோலா மியூசியம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கிஃப்ட் ஷாப்புக்கு வந்தாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த பாட்டில்ஸ்லாம் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. வேர்ல்ட் ஆஃப் கொக்கோகோலா மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு CNN ஸ்டூடியோ தான் பார்க்குறதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். இது வந்து அந்த வேர்ல்ட் ஆஃப் கொக்கோகோலா மியூசியம்லேருந்து ஒரு 1/2 மைல் இருக்கும் போல இருக்குது CNN ஸ்டூடியோ. இதை வந்து நம்ம அங்கே வந்து பக்கத்துலேயே வந்து சென்டினியல் ஒலிம்பிக் பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கை க்ராஸ் பண்ணி தான் நம்ம CNN ஸ்டூடியோவுக்கு போகணும். ஸோ சிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீக்கெண்ட்னால நல்லா க்ரௌடாகவும் இருக்குது. CNN ஸ்டூடியோவுக்கு வந்தாச்சு. இந்த ரூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் கெஸ்ட் ஸ்டூடியோ அப்படின்னு போட்டிருக்கு. பட் உள்ளே யாருமே இல்லை. CNNோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா வந்து கேபிள் நியூஸ் நெட்வொர்க். BBC மாதிரி இது ஒரு நியூஸ் சேனலோட ஸ்டூடியோ இது.
இதில் வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. ரெகுலர் டூர், அதுக்கப்புறம் விஐபி டூர் டிக்கெட்ஸ் அப்படின்றாங்க. விஐபி டூர் டிக்கெட்ஸில் எக்ஸ்ட்ராவாக வந்து சிஎன்என் நியூஸ் ரூம் அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவாக கூட்டிகிட்டு போவோம். இல்லைனா நார்மலாக ரெகுலர் டூர் தான் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பில்டிங். பாருங்கள், வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. காமிங்க, உங்களுக்கு என்ன டிசைன் வந்திருக்கு? இந்த டிசைன். அந்த சைடு பேஸ்மெண்ட்டில் நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குங்க. சிக்ஃபில்லே, ஸ்டார்பக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஸோ எங்களோட லஞ்சை நாங்கள் இன்றைக்கி இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ லைவாக வந்து அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு அங்கே நியூஸ் ஓடிட்டுருக்கு. கிட்ஸுக்கு இந்த சிஎன்என் டூர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 100% சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் போர் தான் அடிச்சது இன்றைக்கி. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஜேர்னலிசம், மீடியா அவங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சிஎன்என் டூர் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் போர் தான் அடிக்கும். சிஎன்என் டூரில் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ஆர் ஃபோட்டோகிராஃபி அலோட் கிடையாது. ஸோ வந்து நான் கீழே இருந்து தான் வந்து ஸ்டூடியோ ஃபுல்லாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வேர்ல்ட் ஆஃப் கொக்கோகோலா மியூசியம் அதுக்கப்புறம் இந்த சிஎன்என் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஹிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நோட்டிஃபைட் ஆகலாம் எவ்ரி டைம். பாய். தேங்க்யூ.